யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 9வது வசனம். நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை என்று அவர் சொல்லிய வசனம் நிறைவேறத்தக்கதாக இப்படி நடந்தது. தொடக்கத்தில் இருந்தே என்னுடைய உள்ளத்துல ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை, அதாக்கு நான் இன்னைக்கு உங்க நடுவில் பேச போறேன். நான் ஒருவரையும் இழக்கவில்லை. நான் செய்தியை 3ஆ பிரிச்சிருக்கிறேன். ஒன்று, நான் எல்லாம் பேச முடியாது, அதனால நான் தொடக்கத்தில் சொல்லிட்டு போகிறது. ஒன்று, நான் என் ஆத்துமாவை இழக்கவில்லை. நான் என் ஆத்துமாவை இழக்கவில்லை. சொல்லுங்க, நான் என் ஆத்துமாவை இழக்கவில்லை. ஆத்துமா வெயிட் அதிகம் கிடையாது, வேல்யூ அதிகம். ஆத்மாவுக்கு அதிக பாரம் கிடையாது, ஆனால் ஆத்மாவுக்கு மதிப்பு அதிகம். எவ்வளவு மதிப்பு? இந்த மொத்த உலகத்தை பார்க்கலும் மதிப்பு. இப்போ நான் என் ஆத்மாவை இழக்கவில்லை. 2, தேவன் தந்தவைகளை இழக்கவில்லை. I will not lose my soul. 2, I will not lose things given by God. தேவன் தந்தவைகளை இழக்கவில்லை. 3, தேவன் தந்தவர்களை இழக்கவில்லை. ஆத்மாவை இழக்கல்ல, தேவன் தந்தவைகளை இழக்கல்ல, தேவன் தந்தவர்களை இழக்கல்ல. கொஞ்சம் நம்ம உள்ள போய் வேகமாய் படிக்கலாம். இயேசுவாக்கு இந்த வார்த்தையை சொன்னது, யோவான் 18:9 வர இந்த வார்த்தையை சொன்னது யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு ஆண்டவரிடத்திலிருந்து நேரடியா 5 காரியங்கள் கிடைத்திருக்கிறது. நேரடியா எத்தனை காரியங்கள் கிடைத்திருக்கிறது? 5 காரியம். நான் வசனம் மட்டும் சொல்றேன், வாசிச்சுட்டு முன்ன போகலாம். இயேசுவுக்கு பிதாவினிடத்திலிருந்து நேரடியாக மகிமை கிடைத்தது. யோவான் 17:22. நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். பார்த்தீங்களா? நீர் எனக்கு தந்த மகிமை. 2, பிதாவானவர் இயேசுவுக்கு நேரடியா கொடுத்தது வசனம். யோவான் 17:8. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை. பார்த்தீங்களா? நீர் எனக்கு கொடுத்த மகிமை, நீர் எனக்கு கொடுத்த வார்த்தை. 3, பிதா இயேசுவுக்கு கொடுத்தது ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு. யோவான் 5:36. யோவானுடைய சாட்சியை பார்க்கலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு. அது என்னவெனில், நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான கிரியைகளை பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. பார்த்தீங்களா? பிதாவானவர் நான் செய்து நிறைவேற்றும்படி எனக்கு கொடுத்த பொறுப்பு. ஒவ்வொன்றா சொல்லுங்க. மகிமை, வார்த்தை, பொறுப்பு. 4, பிதாவானவர் இயேசுவுக்கு நேரடியா கொடுத்தது ஒரு பாத்திரம். யோவான் 18:11. அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை உரையிலே போடு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்றார். பிதா எனக்கு கொடுத்த பாத்திரம். இப்ப ஒவ்வொன்றா சொல்லுங்க. மகிமை, வார்த்தை, பொறுப்பு, பாத்திரம். பிதா குமாரனுக்கு 5வது கொடுத்ததாக்கும் மனிதர்கள். யோவான் 18:9. நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனை எனக்கு தந்தவர்கள். இப்ப பிதா
இயேசு கிறிஸ்துவுக்கு எத்தனை காரியங்களை கொடுத்திருக்கிறார்? 5 காரியம். தூக்கத்தில் எழும்பி கேட்டாலும் மறக்கப்படாது. ஆமென். ஒவ்வொன்றா டக்குன்னு சொல்லுங்க. மகிமை, வார்த்தை, பொறுப்பு, பாத்திரம், மனிதர்கள். அப்படின்னா தேவ மனிதர்கள் நமக்கு ஏதாவது பொறுப்பு தாராங்கன்னா அது தேவன் நமக்கு தருகிற. மெதுவா பேசுங்க, ஒத்துக்கிட மாட்டீங்க தெரியும். உங்களுக்கு மனுஷர்கள் பொறுப்பு தந்தாலும் மனுஷர்கள் மூலமாய் பொறுப்பை தந்தது ஆண்டவர். இங்க இருக்கிற சின்ன சேர் தொடக்கிறதுல இருந்து மேடையில வந்து நின்று செயல்படுகிறது வரை அத்தனை பொறுப்பும் தந்தது தேவன். ஏதோ ஒரு விதத்துல நம்மளை பயன்படுத்திட்டே இருக்காரு, ஏதோ ஒரு விதத்துல நம்மளை செயல்படுத்திட்டே இருக்காரு. மவுண்ட் சர்ச்சினுடைய முக்கியத்துவம் என்னன்னு கேட்டா, இது செயல்படுகிற சபை. இங்க வருகிற எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. எல்லாரையும் ஏதாவது ஒரு விதத்துல கர்த்தர் பயன்படுத்திட்டே இருப்பாரு. இந்த நல்ல ஊழியத்துக்காக நல்ல ஒண்ணு கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நல்ல கையை தட்டி பிதா தந்த மகிமை, பிதா தந்த வார்த்தை, பிதா தந்த மனிதர்கள், எல்லாவற்றுக்கும் மேல பிதா தந்த பொறுப்பு. அவங்க எனக்கு தாரதுக்கு அவங்க யாரு? அவங்க தாரது நான் செய்ய முடியாது, அப்படி ஒன்றும் சொல்ல முடியாது. அவர்கள் மூலமாய் கர்த்தர் எனக்கு தருகிறார். அப்ப கர்த்தர் தருகிறத செஞ்சே ஆகணும். கர்த்தர் மனிதர்களை வச்சு எனக்கு பொறுப்பை தாராரு. நான் நேரடியாக அதை கர்த்தரிடத்துல பெற்றுக்கொள்ளுகிறேன் என்கிற உணர்வோட செய்யணும். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ இயேசு சொல்றாரு, நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழக்கவில்லை. இப்படி சொல்றாருன்னா நீங்க என்ன புரிஞ்சுக்கிடணும்? எனக்கு தந்தவர் யார் என்கிற அறிவு. உங்க புருஷர்கள் ரட்சிக்கப்படாத ஆட்களா இருக்கலாம், உங்க மனைவிகள் ரட்சிக்கப்படாத ஆட்களா இருக்கலாம், உங்க வீட்டுல உங்களை தவிர யாரும் ரட்சிக்கப்படாதவர்களா இருக்கலாம். ஆனா உங்களுக்கு தெரியுமா, அவர்களை உங்க கையில தந்தது யார் என்கிற அறிவு. இப்போ ஒரு பெண்மணிக்கு ஒரு புருஷனை கையில ஒரு பெண்மணியை கொடுக்கணும்னா 800 கோடி ஜனங்களுக்குள்ள தேடுவார் இல்லையா? 800 கோடி ஜனங்களுக்குள்ள தேடிட்டு இந்த புருஷன் கையில யாரை கொடுக்கலாம், யாரை கொடுத்தா இவன் உருப்படுவான்? நம்மைத்தான் சொல்லுகிறேன். யாரை கொடுத்தா இவன் உருப்படுவான், யாரை கொடுத்தா இவனுக்கு ஜெபத்தை சொல்லி கொடுப்பா, யாரை கொடுத்தா இவனை பரலோகத்துக்கு கொண்டு வருவா அப்படின்னு பார்த்துட்டு சரியான ஆள் கையில தானே கொடுத்திருக்கிறார். அப்படின்னா நம்ம கையில தந்தவர்களை நான் இழக்க மாட்டேன். ஏன்னா தந்தவர் யாருன்னு எனக்கு தெரியும். எப்பவும் இந்த பிள்ளைகளை வளர்த்துவது எப்படின்னு சொல்லுகிற எல்லா இடத்துலையும் நான் சொல்லுவேன். எல்லா இடத்துலையும் பிள்ளைகளை வளர்த்துறது எப்படின்னு பிள்ளை உள்ளவர்கிட்ட கேட்கப்படாது, பிள்ளைகள் உள்ளவர்கள்ட்ட கேட்கப்படாது. ஏன்னா கட்டுப்பா பதில் தருவேன். பிள்ளைகளை வளர்த்துவது எப்படின்னு பிள்ளைகள் உள்ளவங்கள்ட்ட கேட்டா எப்படி பதில் தருவணும்? கட்டுப்பா பதில் தருவணும். அதை ஏன் சார் கேட்குறீங்க அப்படின்னு தொடங்கணும். ஆனா 20 வருஷமா பிள்ளை இல்லாம ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட கேட்கணும். அவங்கள்ட்ட கேட்டா கர்த்தர் எனக்கு ஒரு பிள்ளை தந்தா எப்படி வளர்க்கணும்னு சொல்லி 10 டைரியில் எழுதி வச்சிருக்கணும். அந்த பிள்ளை எத்தனை மணிக்கு எழுப்பணும், என்ன சாப்பாடு கொடுக்கணும், அதை எஸ்தரா மாற்றணுமா சாமுவேலா மாற்றணுமா அப்படிங்கிற மொத்த டீட்டெயிலும் அவங்க கையில வச்சிருக்கணும். அவங்கள்ட்ட கேட்டுட்டு தொடங்கணும். ஏற்கனவே வளர்த்தின ஆட்கள்கிட்ட கேட்கப்படாது. ஏன்னா அவங்க தார பதில்ல பிபி இருக்கும். கர்த்தர் உங்க ரட்சிக்கப்படாத புருஷன், உங்க ரட்சிக்கப்படாத மனைவி, வீட்டுல எப்பவும் தலைவலியா இருக்கிற பிள்ளைகள், நீங்க அவங்கள யோசிக்கப்படாது. அவங்கள உங்க கையில தந்தது யார்? நல்ல கையை உயர்த்தி, நீர் எனக்கு தந்தவர்களை நான் இழக்கவில்லை. நல்ல கையை உயர்த்தி அவர்களை கரை சேர்க்க கிருபை தாருங்கப்பான்னு சொல்லுங்க.
வாயை திறந்து சொல்லுங்க. உங்களை நம்பி அந்த புருஷனை உங்க கையில, உங்களை நம்பி அந்த மனைவியை உங்க கையில, உங்களை நம்பி அந்த பிள்ளைய உங்க கையில, வேற யார் கையில அந்த பிள்ளைய கொடுத்தாலும் அந்த பிள்ளை கெட்டு போயிடும்னு சொல்லி உன்னை நம்பி உன் கையில அந்த பிள்ளைய தந்திருக்கிறாரு. கடுப்பா பேசாதுங்கன்னு. தந்தவர் யாருன்னு பாருங்க. தந்தவர் மேல நீங்க வச்சிருக்கிற அன்பை தந்த பொருளின் மேல காட்டுங்க. நீ இழந்து போவது இல்லை. இப்ப கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இப்போ தந்தவர் யார் என்கிற அறிவு, தந்தது யாருன்னு பாருங்க. யோவான் 6:44. என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாட்களில் நான் பிதாவினுடைய ஃபோர்ஸ் அப்படிங்கிறது மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆகும். இந்த சபையில பயங்கரமா ஜபம் நடந்துட்டு இருக்கும்போ சாலையில நடந்து போறவங்களை இழுக்கும். தப்புதான், உங்கள்கிட்ட சொன்னது தப்புதான். இந்த சபையில பயங்கரமா ஜபம் நடந்துட்டு இருக்கும்போ சபை இழுக்கும், சபை இழுக்கும், பலவீனர்களை இழுக்கும், மருத்துவமனை கைவிட்டவர்களை இழுக்கும், நோயாளிகளை இழுக்கும், கட்டப்பட்டவர்களை இழுக்கும். என் பிதா இழுத்துக் கொள்ளுவார். ஆவிக்குரிய சபை தள்ளாது, ஆவிக்குரிய சபை பிடிச்சு இழுக்கும். ஆவிக்குரிய சபை பிடிச்சு இழுக்கும். திருவனந்தபுரத்துல பெந்தெக்கோஸ்து உணர்வு பயங்கரமா புறப்பட்ட திருவனந்தபுரத்துல அந்த எழுப்புதல் புறப்படும்போ அங்க ஒரு ஒரு கூடாரப்பள்ளி. நீங்க பெந்தெக்கோஸ் வரலாறு படிச்சா இது அந்த வரலாறுல உண்டு. கூடாரப்பள்ளி, அந்த கூடாரப்பள்ளியில ஜபம் நடந்துட்டு இருக்கு. அது மலைக்கு மேலே ஏறி போகணும். மலை உச்சியில ஒரு டென்ட். அந்த டென்ட்ல எப்பவும் ஜபம் நடந்துட்டே இருக்கும். நோயாளிகள் வருவார்கள், சுகமாவார்கள், ஆவியில நிரம்புவார்கள், புறப்பட்டு போய் ஊழியம் தொடங்குவார்கள். அந்த நேரத்துல ஒரு நாள் காலை 10 மணிக்கு ஜபம் தொடங்கினாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஜபம் தொடங்கின உடனே மத்தியானம் சாப்பிட்றதுக்கு ஏதாவது பின்பக்கத்துல அடுப்புல வைப்பாங்க. அன்னைக்கு காலையில ஜபம் தொடங்கின உடனே என்ன பண்ணிருக்காங்கன்னா, கிழங்கு உண்டு இல்லையா, கிழங்கு, கிழங்குக்கு இங்க என்ன சொல்லணும், கிழங்கு தானே, பின்ன ஏன் அப்படி முறைக்கிறீர்கள்? கிழங்கு வெட்டி வார்ப்பு உண்டு இல்லையா, இந்த கல்யாண வீட்டில் எல்லாம் பெருசா இருக்கும் அந்த அண்டா, கிழங்கு வெட்டி வார்ப்புல போட்டு அடுப்புல வச்சிருக்காங்க. கரெக்ட் 10 மணிக்கு பிரேயர் தொடங்கணும். பார்த்தா தீப்பெட்டி இல்லை, தீப்பெட்டி இல்லை. இனி தீப்பெட்டி எடுக்கணும்னா அன்னைக்கு இல்லையா, யாராவது ஒரு ஆள் அந்த மலையில இருந்து கீழே இறங்கி வந்துதான் தீப்பெட்டி எடுக்கணும். ஜபம் யாருக்குமே ஜபத்தை விட்டுட்டு எழும்பி வரக்கு விருப்பம் இல்லை. நம்ம அண்ணா அதை ஒரு சாக்கா பயன்படுத்தி கூட்டம் தொடங்குற உடனே கிளம்பி போயிட்டு யாருக்கும் தெரியாம பின்னால வந்து அடுப்புல உரசி போட்டுட்டு அங்கே உட்காந்துருவோம். யாருக்குமே ஜபத்தை விட்டுட்டு போக மனசு இல்லை. ஏன்னா மலைக்கு கீழே போய் எடுத்துட்டு வரக்க 1/2 மணி நேரம் ஆகும். எல்லாம் வச்சிருக்காங்க, நெருப்பு மட்டும் போடல. ஜபம் தொடங்கியாச்சு. ஜபம் தொடங்கி 5 நிமிஷத்துல கூட்டத்துல இருந்து ஒரு பிள்ளை தீர்க்கதரிசனம் சொல்லுது, என் தாசனை அனுப்புவேன், அவன் வந்து நெருப்ப போடுவான். என் தாசனை அனுப்புவேன், அவன் வந்து நெருப்ப போடுவான். கூட்டம் நடந்துட்டு இருக்கு. 12 மணிக்கு ஒரு சன்னியாசி நடந்தங்க போறாரு. சன்னியாசி நடந்தங்க போன உடனே அவங்க கேட்டு, நீங்க யாருன்னு. உடனே அவர் சொல்லியிருக்காரு, என் தாசனை அனுப்புவேன்னு கர்த்தர் சொன்னார் இல்லையா, நான் தான். அவரு போய் உடனே அவருக்கு பிரசங்கம் கொடுத்துன்னு எழும்பி நின்று இருக்காரு. எழும்பி நின்றுட்டு முன்னால இருந்த ஒரு பிள்ளைய தூக்கி அந்த மேசை, அந்த பழைய காலத்து ஸ்டேஜுக்கு வைக்கிற மேசையில உட்கார வச்சுட்டு சொல்லி இருக்காரு, இந்த பிள்ளைக்கு மேல தீ இறங்குது, இந்த பிள்ளைக்கு மேல நெருப்பு இறங்குது, அந்த நெருப்பு மொத்த சபையும் பிடிக்குது. அடுத்த ஒரு வார்த்தை சொன்னாராம், பின்னால இருக்கிற அடுப்புல தீ இறங்குது. இதை சொல்லி முடியல, கூடாரம் தீபிடிச்ச அளவில் அபிஷேகம், பயங்கரமான ஆராதனை. கூட்டம் முடிஞ்சு கலந்து சாப்பிட உட்கார்ந்துருக்கணும். வந்துட்டு தீ உண்மையில விழுந்திருக்கு, வந்திருக்கு.
கிழங்கு சாப்பிட உட்கார்ந்து இருந்தா ஆட்கள் கீழே இருந்து வரிசையா நடந்து வரணும். வரிசையா நடந்து வர ஆட்களுக்கு எல்லாம் உடம்புல தீப்பட்டு புள்ளி இருக்கு. என்ன ஆச்சுன்னு கேட்டப்போ ஆட்கள் சொல்லணும், நாங்க இந்த வழியா நடந்து போனப்போ சூரியகாதம். சூரியகாதம்னா எனக்கு தமிழ்ல என்னன்னு சொல்ல தெரியல. சன் பர்னிங் அப்படின்னு நினைக்கிறேன் இங்கிலீஷ்ல. சூரியனுடைய வெப்பம் அவங்க உடம்புல சுட்டு விட்டது. அந்த சூடுபட்ட இடம் எல்லாம் புள்ளிச்சு. இந்த ஏறி நடந்து வந்தாங்க இல்லையா ஆட்கள், அவங்க சொன்ன நேரம் அந்த பாஸ்டர் இந்த பிள்ளைக்கு மேலையும் சபையிலையும் அடுப்புலையும் தீ இறங்குதுன்னு சொன்னதும் ஒரே டைம் சபை இழுக்கும். சபை இழுக்கும். தேசத்துல பெரிய மனிதர்களை சபை இழுக்கும். நல்ல கையை தட்டணும். ஒரு பலமான அபிஷேகம் இப்போ இந்த கூடாரத்துல இறங்குனா, இந்த கூடாரத்துக்குள்ள இறங்குகிற இந்த அபிஷேகம் வலது பக்கத்துல மனிதர்களை இழுக்கும். ஏன் சத்தம் போதல்ல, இடது பக்கத்துல மனிதர்களை இழுக்கும். முன்னையும் பின்னையும் மனிதர்களை இழுக்கும். நல்ல கண்ணை மூடுக. இழுக்கிற அபிஷேகம் கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. இழுக்கிற அபிஷேகம். என் பிதா இழுத்து கொள்ளாவிட்டால் அவரை பிடிக்கிற. ஒன்னும் படிக்காத ஒரு சாதாரண மனுஷன் வாயை திறந்து சொன்னப்போ சபையிலையும் நெருப்பு விழுந்து, பின்பக்கத்தில் இருக்கிற அடுப்பிலையும் நெருப்பு விழுந்து, ரோட்டில் நடந்து போனவங்க மேலையும் நெருப்பு விழுந்தது உண்மையானா, இந்த சபையில பயங்கரமான ஆராதனை நடக்கும்போ தேசத்துல சிலர் ஓடி வருவார்கள். சிலர் மேல விடுதலை வரும். சிலரை விட்டு அசுத்தாவிகள் புறப்பட்டு போகும். இந்த சத்தம் போதல்ல, அப்படி ஒரு attracting anointing. ஆலயத்துக்குள்ள காலு வைக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் ஒரு வரலாறு. இதா இழுத்திருக்கிறார். ஏதோ ஒரு பிரச்சனையை போட்டு, ஏதோ ஒரு நெருக்கடியை போட்டு, ஏதோ ஒரு துன்பத்தை போட்டு என் ராஜ்யத்தில் இவர்களை கொண்டு வந்தே ஆகணும் என்பதற்காக பிதா இழுத்திருக்கிறார். நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவரையும் நான் இழக்கவில்லை. ஒன்னாவது அறிவு, எனக்கு தந்தவர் யார். 2, எனக்கு யார் தந்தது என்கிற அறிவு. 2, எனக்கு எதற்காக தந்தார் என்கிற அறிவு. தந்தது யாரு? பிதா இழுத்து கொண்டு வந்திருக்கிறார். நாம் ஒரு மனுஷன் கூட விரும்பி ரட்சிக்கப்பட்டது கிடையாது. ஒரு மனுஷன் கூட விரும்பி கர்த்தரை ஏற்றுக்கொண்டது கிடையாது. எல்லாரும் அடி மேல அடி வாங்கி பிடிச்சு கயரை கட்டி இழுத்த மாதிரி இழுத்துதான். ஏன்னா நம்ம உலகத்திலே ரொம்ப வெறுத்தது இதுதான். உலகத்துல எதை ரொம்ப வெறுத்தோமோ அதையே பேசுகிறவர்களாய் நம்ம வைத்திருக்கிறார். கஷ்டம்தான். யார் தந்தார் என்கிற அறிவு. 2, எதற்காக தந்தார் என்கிற அறிவு. பிதா நோக்கம் இல்லாமல் எதையும் செய்வதில்லை. தப்புதான், அவங்கள்ட்ட சொன்னது தப்புதான். பிதா நோக்கம் இல்லாமல் எதையும் செய்வதில்லை. நீங்க 7 காரியங்கள் எதற்காக தந்தார் என்கிற அறிவு கரெக்டா இருக்கணும். நான் 7 எழுதி வச்சிருக்கிறேன், சொல்லிட்டு போறேன். 1, பணம். தெளிவா அறிவு இருக்கணும் எதற்காக தந்தார். 2, கல்வி. 3, திறமை. 4, வீடு. 5, வாகனம். 6, ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்புகள். 7, குடும்பம். குடும்பம். இவ்வளவும் எதற்காக தந்தார் என்கிற தெளிவான அறிவு இருக்கணும்.
ஒரு தடவை கூட சொல்றேன், பணம், கல்வி, திறமை, வீடு, வாகனம், வாய்ப்பு, குடும்பம், இது 7லையும் சத்ரு ஊடுருவ நான் அனுமதிக்கவே மாட்டேன். இது 7லையும் சத்ருவுக்கு இடமே இல்லை. இது 7ம் எனக்கு தந்தது கர்த்தர். ஒரு நோக்கத்தோட தந்திருக்கிறார். எனக்கு தந்த படிப்பு, எனக்கு தந்த திறமை, எனக்கு தந்த வீடு, எனக்கு தந்த வாய்ப்பு, எனக்கு தந்த வாகனம், எனக்கு தந்த குடும்பம், எனக்கு தந்த பணம், அத்தனையும் அவருடைய நாமத்தின் மகிமைக்காக தந்திருக்கிறபடியால் இதில் எதிலையுமே சத்துரு ஊடுருவ விட மாட்டேன். அவன் கை வைக்க விட மாட்டேன். அவன் திட்டங்கள் செயல்பட விட மாட்டேன். என் ஆரோக்கியம் சத்துருவுக்காக பயன்படாது. என் அறிவு சத்துருவுக்காக பயன்படாது. என் மொபைல் சத்துருவுக்காக பயன்படாது. என் டெலிவிஷன் சத்துருவுக்காக பயன்படாது. என் வீடு சத்துருவுக்காக பயன்படாது. என் சிந்தை சத்துருவுக்கு பயன்படாது. என் 5 காசு கூட சத்துருவுக்கு பயன்படாது. என் வாய்ப்புகள் சத்துருவுக்கு இல்ல. என் குடும்பத்தில் சத்துருவுக்கு இடம் இல்ல. இது உறுதியான என் தீர்மானம் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் ஒரு நிமிஷம் கையா தட்டி, ஒண்ணு, எனக்கு தந்தவர் யார் என்கிற அறிவு. 2, எதற்காக தந்தார் என்கிற அறிவு. நான் 7 காரியம் சொன்னேன் இல்லையா? இந்த 7 காரியங்களை நீங்க தனியா எழுதி வச்சுட்டு தானியேலுடைய வாழ்க்கையை பார்க்கணும். தனக்கு இருந்த பதவியை, தனக்கு இருந்த வாய்ப்பை, தனக்கு கொடுக்கப்பட்ட ஆகாரத்தை, தனக்கு இருந்த எல்லாவற்றையும் தேவ நோக்கத்துக்காய் பயன்படுத்தினோம். அதனால கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? தானியேல் அந்த காலத்துல பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்ல அவரை கொண்டு வைத்தார். தேவன் உங்களுக்கு தருவதை நீங்க சரியா பயன்படுத்துகிறீர்கள் அப்படின்னு தேவனுக்கு தெரிஞ்சிட்டன்னா கர்த்தர் தந்து கொண்டே இருப்பார். கர்த்தர் தந்து கொண்டே இருப்பார். உங்க வாய்ப்பு தெய்வத்துக்காக பயன்படுத்துங்க. உங்க திறமையை தெய்வத்துக்காக பயன்படுத்துங்க. உங்க எஜுகேஷனை தெய்வத்துக்காக பயன்படுத்துங்க. உங்க வருமானத்தை தெய்வத்துக்காக பயன்படுத்துங்க. உங்க குடும்பத்தை தெய்வத்துக்காக பயன்படுத்துங்க. உங்க வீட்டை தெய்வத்துக்காக பயன்படுத்துங்க. இப்ப பயன்படுத்துற வாகனத்தை தெய்வத்துக்காக பயன்படுத்துங்க. உங்க உடல் ஆரோக்கியத்தை தெய்வத்துக்காக பயன்படுத்துங்க. தந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த பூமியில, இந்த ஆண்டுல, இந்த நாளில உங்களை உயிரோட வச்சிருக்கிறார்னு சொன்னா there is a great divine plan. தெய்வத்துக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. அதை அறிஞ்சாலே போதும், சத்துரு உன்னை நெருங்கவே முடியாது. ஒண்ணு, தந்தவர் யார் என்கிற அறிவு. 2, எதற்காய் தந்தார் என்கிற அறிவு. 3, அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும் என்கிற தாகம். அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும் என்கிற தாகம். இப்ப யூதாஸ் எல்லாம் தப்பு பண்ணுவான்னு இயேசுக்கு நேரமே தெரியாதான்னு கேட்டா அவருக்கு உலக தோற்றம் முன்னமே தெரியும். பேதுரு மறுதலிப்பானான்னு உமக்கு தெரியாதான்னு கேட்டா அவருக்கு அதெல்லாம் உலக தோற்றம் முன்னமே தெரியும். பின்ன ஏன் அமைதியா இருக்கிறாரு? ஏன்னா ஒருவரையும் நான் இழக்க விரும்பல. இழந்து போறது ரொம்ப சிம்பிள். ஒரு கெட் அவுட்னு சொன்னா போதும், அவன் ஓடிடுவான். அப்புறம் அவன் முகத்திலே திரும்ப பார்க்க மாட்டான். சிதறடிப்பது எளிது, சேர்ப்பதுதான் கடினம். சிதற பண்ணுவது எளிது. ஒரு வார்த்தை போதும், ஒரு பொறாமை போதும், ஒரு கோபம் போதும், ஒரு எரிச்சல் போதும், ஒரு இச்சை போதும், சிதறடிக்கும். ஆனா சேர்ப்பதற்கு தியாகத்தோடு கூடிய ஜெபம் வேணும் இல்லையா? அதனால நான் யாரையும் இழக்க விரும்பல, யாரையும் இழக்க விரும்பல. என் தரிசனம், நோக்கம் நிறைவேற வேண்டும் என்கிற தாகம். 1, தந்தவர் யார் என்கிற அறிவு. 2, எதற்காய் தந்தார் என்கிற அறிவு. 3, தந்த நோக்கம் நிறைவேற வேண்டும் என்கிற தாகம். 4, அதற்காக பாரப்படுத்துகிற வார்த்தை. என்ன வார்த்தை? பாரப்படுத்துகிற வார்த்தை. வேர்டு வித் burden. என் வார்த்தையில எல்லாம் தேவன் தான் எனக்கு தந்தார் என்கிறது வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். என் வார்த்தையில எல்லாம் ஒரு நோக்கத்துக்காக தந்தார் என்கிற எண்ணம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். என் வார்த்தைகளில் எல்லாம் அந்த நோக்கம் நிறைவேறணுங்கிற தாகம் இருந்து கொண்டே இருக்கும். அதை நான் வெளிப்படுத்துறதுக்கு ஒரே வழி இதுதான்.
வார்த்தை தான். 5 தேவன் என்னை இன்னும் நம்புகிறார் என்கிற தெளிவு. ஆண்டுகள் தோறும் ஏமாற்றுறதுல PhD எடுக்கிறோம், ஏமாற்றுறதுல டாக்டரேட் எடுக்கிறோம். 31ஆம் தேதி கூடுகை அப்படிங்கிறது உண்மையிலே வாக்கு தத்தத்துக்கு அல்ல. உண்மையிலே கடந்த ஆண்டு நான் எடுத்ததுல எல்லாம் தோற்று போயிட்டேன், இந்த ஆண்டு கொஞ்சம் ரிப்பேர் பண்றேன். அதுக்கு தான் இல்லையா தீர்மானங்கள்? எதுக்கு? நம்மளை கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி உறுதிப்படுத்துறதுக்கு தானே. என்னை இன்னும் நம்புறார் இல்லையா? ஏற்கனவே என் கையில் ஆட்களை தந்தார், அவங்கள பல பேரை நான் இழந்துட்டேன், ஆனா மறுபடியும் தாராரு. லட்சக்கணக்கில் ஆத்துமாக்கள் இந்த மாவட்டத்துல இந்த பட்டணத்துல உண்டு. ஆனா இந்த சபைக்கு மட்டும் ஏன் தாராருன்னா உங்களை இன்னும் நம்புறாரு, உங்களை இன்னும் நம்புறாரு. உங்க கையில தந்தா நீங்கள் எளிதில் இழந்து விட மாட்டீர்கள் என்று நம்புறதுனால தாராரு. நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவரையும் நான் இழப்பதில்லை. ஒன்னு கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஏகப்பட்ட படகு இந்த கடல்ல கிடக்கு, ஆனா உங்க படகு நிரம்புது. ஏன்னா உங்க படகு அத்தனை பேரையும் கரை சேர்க்கும் என்று கர்த்தர் நம்புகிறார். அஞ்சு காரியம் ஒவ்வொன்றா ஒரு தடவை சொல்லுங்க. தந்தது யார் என்கிற அறிவு, எதற்காக தந்தார் என்கிற அறிவு, நோக்கம் நிறைவேறும் என்கிற பாரம், அதற்காக பாரப்படுத்துகிற வார்த்தை, தேவன் இன்னும் என்னை நம்புகிறார் என்கிற தெளிவு. தெளிவு. நம்மளை எல்லாம் ஒரு ஆள் ஏமாற்றினா 2வது தடவை அந்த ஆள் நம்மளை ஏமாற்றவே முடியாது. உலகத்துல எளிதா ஏமாற்றத்தக்க ஒரே ஆள் கர்த்தர் தானே இல்லையா? எல்லா நாளும் இனி உண்மை மட்டும்தான் நேசிப்போம்னு சொல்றோம். அதை மாசத்துக்கு ஒருக்கா ரிப்பீட் பண்ண வேண்டி வருது. ஏன்னா உங்களுக்கு புரிஞ்சு இல்லையா? என்னை ஒப்படைக்கிற அப்பான்னு சொல்லி அடிக்கடி ரிப்பீட் பண்ண வேண்டி வருது. ஏன்? பல நேரம் யாருக்காகவும் பயன்படுறோம், ஆண்டவருக்காகவும் பயன்படுறோம், பாதி நேரம் உலகத்துக்காகவும் பயன்படுறோம். ஆனால் ஒரு காரியம் என்னன்னு கேட்டா, நான் வந்து உள்ளம் திறந்து என்னை நம்புக்கப்பான்னு சொல்றதுக்கு முன்னே அவர் சொல்றாரு, உன்னை இப்போ நான் நம்புறேன், உன்னை இப்போ நான் நம்புறேன். உலகத்துல எந்த மேனேஜரை 2 தடவைக்கு மேல ஏமாற்ற முடியாது. உலகத்துல எந்த CEO-ஐ 1 தடவைக்கு மேல ஏமாற்ற முடியாது. அதுக்கு மேல நான் என்ன சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க. ஆனா இவரோ இப்போ என்ன நம்புறாரு. கையை உயர்த்தி இந்த ஆண்டுலயாவது அந்த நம்பிக்கைக்கு பாத்திரனா நான் நடக்கணும். சத்தம் போதல்ல, அந்த நம்பிக்கைக்கு பாத்திரனா நான் நடக்கணும். அந்த நம்பிக்கைக்கு பாத்திரனா நான் நடக்கணும். நான் நடக்கணும் நடக்கணும் அந்த நம்பிக்கையை காப்பாற்றணும். இனி கர்த்தர் என் மேல வச்ச நம்பிக்கை இறுதி வர இறுதி வர இறுதி வர இறுதி வர அவர் என்ன நம்பினதை இனி நான் மாற்ற விரும்பல. என்ன நம்ப மாட்டவரே. இனி நாம இழந்து போக 5 காரணங்கள். இதாக நீங்க முக்கியமா எழுதி வைக்கணும்னு. நாம் இழந்து போக 5 காரணங்கள். 1, நாம் எரிச்சலின் ஆவியினால் இழந்து போகிறோம். எப்படி இழந்து போறோம்? எரிச்சலின் ஆவியினால் இழந்து போறோம். 1 சாமுவேல் 18:8. அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவீதுக்கு 10,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவா இருக்கிறது என்று சொல்லி. 11வது வசனம். அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டி அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். நீங்க இந்த வரலாறை திருப்பி யோசிச்சு பாருங்க. சவுலும் தாவீதும் சேர்ந்த ஒரு காம்பினேஷன் 40 ஆண்டு இஸ்ரவேல்ல இருந்திருந்தா, சவுலின் காலத்துக்கு பின்பு தாவீது அரசனாகும்போ யோனத்தான் ஒருவேளை தாவீதனுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருந்திருக்கலாம்.
யோவாப் இருந்து தாவீதை நெருக்கிட்டே இருந்த இடத்துல யார் இருந்திருக்கலாம்? யோனத்தான் இருந்திருக்கலாம். இல்லை. ஏன்? மிக கனமுள்ள ஒரு பாத்திரத்தை எரிச்சல்னால இழந்துட்டேன். பாடுறவங்களை பார்த்து சொல்லுங்க, நல்லா இருந்தது. ஜபிக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, நல்லா இருந்தது. எரிச்சல் பொறாமை எல்லாம் என்னைக்கோ சிலுவையில் அரைஞ்சிட்டேன். எனக்கு கிடைக்காத வாய்ப்பு இன்னொரு ஆளு கிடைச்சோன்னா போய் சேக்கண்ட் கொடுத்து நல்லா இருந்துன்னு சொல்லுங்க, நல்லா இருந்துன்னு சொல்லுங்க. நான் பாட வேண்டிய இடம், ஆனா இன்னொரு ஆள் பாடிட்டாங்களேன்னு எரியாதுங்க. சூப்பரா இருந்து, நீ இன்னைக்கு பாடுறது தேவ சித்தம் அப்படி சொல்லுங்க. சத்துரு வெட்கப்பட்டு ஓடணும். நம்மிடையே எரிச்சலின் ஆவியினால் ஒரு ஆளை கூட இழக்க கூடாது. இப்ப பாருங்க, சவுல் தாவீதை இழந்தான். அதனால சவுல் தேவனை இழந்தான். அதனால சவுல் அசுத்தாவியினால் நிரப்பப்பட்டான். யாரை இழந்தான்? தாவீதை இழந்தான். அப்புறம் தேவனை இழந்தான். அப்புறம் அசுத்தாவியினால் நிரப்பப்பட்டான். சில நேரம் தேவையில்லாத கோபம் இல்லை, நமக்கு தேவையில்லாத எரிச்சல், சிம்பிளா இழந்து போறோம் இல்லையா? we lose. நாம இழக்கிறோம். காரணம் என்ன? எரிச்சல். நம்மளால சிலர் கூட ஒட்டவே பேசுங்க, ஒட்டவே முடியல. 10 வருடத்துக்கு முன்னே இருந்ததெல்லாம் ஞாபகத்துல வச்சுட்டு நாம அவங்களை என்ன செய்யறோம்? பழி வாங்குறோம்னு நினைக்கிறோம். உண்மையிலே பழி வாங்கல, ஆத்மாவை இழக்கிறோம். தப்புதான், உங்கள்கிட்ட சொன்ன தப்புதான். எதை இழக்கிறோம்? ஆத்மாவை இழக்கிறோம். இப்போ நம்ம இழந்து போக முதல் காரணம் எரிச்சல். நாம இழந்து போக 2வது காரணம் பணம் கொடுக்கல் வாங்கல்னால இழந்து போறோம். சபைக்குள்ள தயவு செஞ்சு கடன் கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாது. நீங்க உதவி பண்றதா இருந்தா இலவசமா பண்ணணும். புரியுது இல்லையா? இலவசமா பண்ணணும். ஏன்னா நீங்க திருப்பி கேட்பீங்க. நீங்களும் ரட்சிக்கப்பட்டது, உங்கள்கிட்ட வாங்கின ஆளும் ரட்சிக்கப்பட்டது. ரட்சிக்கப்பட்டவளின் ஒரே அடையாளம் என்ன? பணம் வாங்கினா திருப்பி கொடுக்க மாட்டார்கள். அட்ரா, இனி புரிஞ்சுக்கணும். அந்த பிரசங்கர் மேடையில நின்று சூடு சொன்ன வார மாதிரி சொல்லிட்டு போனார். ஒரு ஆள் உங்கள்கிட்ட 1000 ரூபாய் கேட்குறாங்களா? பிரதர், என்கிட்ட 1000 ரூபாய் இருக்கு, கடனா வேண்டாம், இலவசமா வச்சுக்கோ. புரியுது இல்லையா? நம்ம 1000 ரூபாய் போனாலும் ஒரு ஆத்மாவை தக்க வச்சுட்டோம். இனி 1000 ரூபாய் கடன் கொடுத்து கர்த்தருடைய நாமத்துல 3 மாசம் கேட்டு அப்புறம் அவன் போற சபைக்கு நான் என்ன வர? 1000 ரூபாய் தராத்தவன் என்ன அந்நிய பாஷை பேச? முறைக்கிறார்கள் ஐயா. நான் உபவாசத்துல இருக்கனால பயம் இல்லாம சொல்லிட்டு போய் சாப்பிட்டுட்டு வந்திருந்தா பயப்பட்டு சொல்லணும், வச்சு கீச்சிட்டு தான் போகும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏகப்பட்ட பணத்தை இழந்திருக்கேன் ஐயா, ஒரு ஆளை கூட இழக்கல. உண்மையிலே ஒரு போன் ஒரு ஆளுக்கு 2 தடவை பண்ணக்கூடாதுன்னு எனக்கு பாடம் எடுத்ததே என்னிடத்துல இருந்து கடன் வாங்கின ஒரு ஆள். 1வது இழக்கிறது எதனால்? எரிச்சல்னால இழக்கிறோம் இல்லையா? அதனால நான் பலிபீடத்துல நின்று சொல்றது, யாராவது உதவின்னு கேட்டா திரும்ப தருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு கொடுக்க கூடாது. அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்பதை நிரூபித்து விடுவார்கள். ஆமேனா? சோத்திரமா? நாமும் ரட்சிக்கப்பட்டோம், அவர்களும் ரட்சிக்கப்பட்டோம். நாம் ரட்சிக்கப்பட்டோங்கிற எப்படி நிரூபித்தோம்? கொடுத்து நிரூபித்தோம். அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்பதை எப்படி நிரூபிப்பார்கள்? ஆமேனா? 1 எரிச்சல்னால் இழக்கிறோம். 2 பணம் கொடுக்கல் வாங்கல்ல. அதுக்காக நற்கரியை செய்யப்படாது, உதவி செய்யப்படாது அப்படி இல்லை. என்ன, உதவி செஞ்சுட்டே இருக்கணும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செஞ்சுட்டே இருக்கணும். 3
இச்சையினால் இழக்கிறோம். We lose soul by lust. உண்மையிலே யோசேப்பு இழக்கல்ல, அந்த பகுதியில உண்மையிலே யோசேப்பை இழந்தான். யாரு? போத்திப்பாரின் மனைவியும் போத்திப்பாரும். இப்படி ஒரு நல்ல மனுஷனை 800 கோடிக்கு உள்ளையும் தேடினா கிடைக்காது. உனக்குள்ள இருந்த இச்சையினால உலகத்திலே எங்கே கிடைக்காத ஒரு விலையேறப்பெற்ற ஆத்துமாவை இழந்தாய். ஆவிக்குரிய உறவு நல்லா இருக்கணும். நீங்க பாருங்க, ஆவிக்குரிய உறவு 1000 ஆண்டானாலும் பிரியாது. 1000 ஆண்டானாலும் பிரியாது. ஜபிக்க ஜபிக்க அக்கினி டிஎம்டி கம்பி மாதிரி பலப்பட்டுட்டே இருக்கும். அந்த உறவுல இச்சை கலந்துட்டுன்னா 3 மாசத்துல சண்டை வந்துடும். 1000 ஆண்டு கூட உடைய முடியாத உறவை 3 மாசத்துல எதனால இழக்கிறோம்? இச்சையினால். எப்பெல்லாம் நம்ம கட்டுப்பாடை இழக்கிறோமோ அப்போ ஆத்மாவை ஏன் அப்படி முறைச்சு பார்க்கிறீர்கள்? அதெல்லாம் முடியாது, சொல்லிட்டு தான் போகும். பிரேக்கட் வரை சொல்லிட்டு தான் போகும். எத்தனை மணிக்கு முடிப்பீங்க பாஸ்டர்னா, பேஜ் முடியும் போது முடிப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, உற்சாகத்தோட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த காமம் கலந்த அன்பு என்கிற வார்த்தை விளையாட்டுத் துறையில உண்டு, சினிமா துறையில உண்டு, அரசியல் துறையில உண்டு. சபையில மட்டும்தான் இல்லை. சபையில காமம் கலக்காத அன்பு. உண்மையான அன்பை பார்க்கணுமா? உண்மையான அன்பை பார்க்கணும்னா சபையில வா. அங்க இச்சை இல்லை, அன்பு இருக்கு. உங்கள்கிட்ட சொன்னது தப்புதான். நம்மிடையே இச்சை என்கிற வார்த்தை அபூர்வத்திலும் அபூர்வமா இருக்கணும். கடைஞ்சு தேடி பார்த்தா கூட உங்கள் நடுவில் அந்த ஆவி இல்லை என்று ஆவியானவர் சொல்லணும். இச்சை இழக்கிறோம். உலக அன்பு நமக்குள்ள நுழைஞ்சிட்டுன்னா அது ரொம்ப காலம் என்ன செய்யாது, இருக்க முடியாது. உடைச்சிட்டு வெளியே வரும். வெளியே வந்த உடனே பிரச்சனை ஆகும். அப்புறம் நீயா நானா பெரிய ஆள்னு காட்டித்தாரங்கிற எண்ணம் வந்துடும். அப்புறம் அடங்கி இருக்க முடியாது. அப்புறம் பிரச்சனை வெடிக்கும். அப்புறம் அந்த சபையில போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணும்போது நமக்கு ஒரு கூசல் வரும். அப்புறம் நமக்கு ஒரு வெட்கம் வரும். எதை இழந்துரும்? எதை? அதாக்கும் முக்கியம். எதை? ஆத்மாவை. ஓனா சொல்லுங்க. எரிச்சல் நாள் இழக்கிறோம், பணம் கொடுக்கல் வாங்கலால் இழக்கிறோம், இச்சையினால் இழக்கிறோம். இதுக்கு ஒரு உதாரணம். குமரி மாவட்டத்தில் இருந்து ஒரு 4 பேர், அப்பா அம்மா 2 பிள்ளைகள், ஒரு ஆண் பிள்ளை பெண் பிள்ளை, 4 பேரும் கேரளாவில் ரப்பர் வெட்ட போச்சுன்னு. ரப்பர் வெட்ட தெரியல, ரப்பர் வெட்ட போச்சுன்னு. இவங்களுக்கு ரப்பர் வெட்ட கொடுத்த ஆள் ஒரு பெரிய முதலாளி. அவருக்கு 2 பெண் பிள்ளைகள். அவருக்கு 2 பெண் பிள்ளைகள். அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? அவருக்கு பிள்ளைகளை என்ன படிக்க வைக்கிறாரோ அதே படிப்பு இந்த பிள்ளைகளையும் படிக்க வச்சாரு. இங்க குமரி மாவட்டத்துல அந்த குடும்பத்துக்கு 1/2 கோடி ரூபாயில ஒரு வீடு வச்சு கொடுத்தாரு. கிட்டத்தட்ட 50 லட்சம் மதிப்பில் ஒரு வீடு வச்சு கொடுத்தாரு. அவருக்கு பிள்ளைய படிக்க வச்ச மாதிரி இவங்க பெண் பிள்ளைய படிக்க வச்சாரு. அவருக்கு பிள்ளைக்கு கல்யாணம் எடுத்தப்போ இவங்க பிள்ளை கல்யாணம் எடுத்தாரு. அவருக்கு பெண் பிள்ளை அமெரிக்காவுக்கு போனப்போ இவங்க பெண் பிள்ளையும் அமெரிக்காவுக்கு விட்டாரு. என்ன உறவுன்னு பாருங்க. இனி அந்த முதலாளிக்கு 2வது உள்ளது பெண் பிள்ளை, இவங்களுக்கு 2வது உள்ளது ஆண் பிள்ளை. இந்த பையன் அந்த பெண் பிள்ளைய காதலிச்சான்.
அந்த வீட்டிலேருந்து இறக்கி விட்டணும், வேலையிலேருந்து இறக்கி விட்டணும். கொடுத்த வீடொன்னும் அவங்க எடுக்கல. இனி ஊருக்கு போய் உங்க வீட்டிலே தங்கிக்கிடுங்க சொல்லிச்சு. ஒரு பையனுக்குண்டான இச்சை, 30-40 ஆண்டு கால உறவு. என்ன சொல்லி என்ன செய்ய முடியாது, ஒட்ட முடியாது. இச்சையால் இழக்கிறோம், சின்ன சின்ன ஆசைக்கால் இழக்கிறோம், 4 பெருமையால் இழக்கிறோம். We lose எரிச்சலால், we lose money matter, we lose lust, we lose proud. ஏதாவது ஒரு விதத்துல நான் பெரிய ஆள்னு காட்டணுங்கிற எண்ணம் நமக்கு. ஏன் அப்படி பேசாமல் இருக்கிறீர்கள்? இவர்களை ஒத்துக்கொள்ளவில்லை. அதான் முடிக்கிறேன். எதனால் இழக்கிறோம்? பெருமை. எனக்கு இல்லாத ஒரு திறமை இன்னொரு ஆளுக்கு இருக்குன்னா மனதார பாராட்டுங்க, தாழ்மை வரும். எனக்கு பாட்டே வராது, அதனால் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? பாடுற எல்லாரையும் பாராட்டும், எல்லாரும் பாராட்டுவேன், அதனால நல்லா இருக்குமே. 1 எரிச்சல், 2 பணம் கொடுக்கல் வாங்கல், 3 இச்சை, 4 பெருமை, 5 குறைத்து மதிப்பிடுவதால் அல்லது அதிக மதிப்பீடை எதிர்பார்ப்பதால். 1 குறைத்து மதிப்பிடுவதால், இல்லைன்னா அதிக மதிப்பீடை எதிர்பார்ப்பதால். எனக்கு முதலிடம் தந்தாதான் சர்ச்சுக்கு வருவேன்னு சொன்னா நாம அதிக மதிப்பீடை எதிர்பார்க்கிறோம். அங்க போன உடனே என்ன சரியா கவனிக்கலங்கிற ஹர்ட் ஆகுதுன்னா நம்ம குறைத்து மதிப்பிடுறோம்னு நமக்கு தோணுது. அப்படி இல்லை. கர்த்தரிடத்தில் பட்சபாதம் இல்லையே. இங்க கடைசியில வந்திருக்கிற ஆளு முதல்ல வந்திருக்கிற ஆளவரை ஒரே கரிசனையில காண்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி. ஒன்றையும் மெதுவா பேசுங்க. ஒன்றையும் நான் இழக்கவில்லை. ஒரு தடவை சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. இப்போ ஒரு ஆளையும் ஒருவரையும் இழக்கவில்லைன்னு பேசினேன். இனி 2 எண்ணம் பேசணும். என் ஆத்மாவை இழக்கவில்லை, அதை பேசக்கு நான் நேரம் எடுக்கல. அடுத்து பேச வேண்டியது தந்தவைகளை இழக்கவில்லை. அதை நான் பேச விரும்பல. இருந்தாலும் அந்த 3ஐயும் உள்ள போட்டுட்டு நான் கிளம்புறேன். கர்த்தர் உங்க கையில ஒரு கோடாலி தந்திருக்கிறார்னா ஏதோ சில மரங்களை வெட்டணும். கர்த்தர் உங்க கையில ஒரு தாளந்த தந்திருக்கிறார்னா இன்னொரு தாளந்த உற்பத்தி பண்ணணும். கர்த்தர் உங்களை சீசன் என்கிற நிலைமையில வச்சிருக்கிறார்னா இன்னொரு சீசனை கூட்டிட்டு வரணும், தேவ பிரசன்னத்துல கொண்டு வரணும். தந்தவைகளை இழக்கவில்லை, என்னை இழக்கவில்லை, தந்தவர்களை இழக்கவில்லை. இந்த ஆண்டு வீட்டுல போய் டைரியில் எழுதி வைக்கணும், ஒரு ஆளை கூட நாங்க இழக்க மாட்டோம், ஒரு ஆளை கூட நாங்க இழக்க மாட்டோம். இந்த ஆண்டு மவுண்ட் சர்ச்சுக்கு இயர் ஆஃப் ரெஸ்டோரேஷன், இயர் ஆஃப் ரெஸ்டோரேஷன், இயர் ஆஃப் ரெஸ்டோரேஷன். நல்ல கை தட்டி 2 நிமிஷம் கண்ண மூடி நல்ல கையை தட்டுங்க. நல்ல வாயை திறந்து ரெஸ்டோரிங் ஸ்பிரிட், திருப்பி தருகிற அபிஷேகம், திருப்பி தருகிற அபிஷேகம். ஆவியானவர் அத்தனையும் திருப்பி தாராரு. உட்கார்ந்து இருக்கிற இடத்துல 2 நிமிஷம் கையை தட்டி வாயை திறந்து ஆவியில போராடுங்க. ரிகதரதர சந்தரதலா. யாராவது அபிஷேகத்தை இழந்திருந்தா இப்ப திரும்ப தாராரு. யாராவது ஜப ஆவியை இழந்திருந்தா இப்ப திரும்ப தாராரு. யாராவது கிருபை இழந்திருந்தா இப்ப தாராரு. யாராவது தாளந்தை இழந்திருந்தா இப்ப தாராரு. கண்ண மூடி கையை தட்டி